இந்த வாட்டி இவர் தான் ஃபர்ஸ்டா? ஆமாங்க, நம்ம பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாட்டி இந்த வீக் ஒரு 7 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 7 பேர்த்துல யார் உள்ள இருக்க போறா, யார் வெளில போறா, அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. அன்அபிஷியல்ல பாத்திருப்பீங்க. அபிஷியல் ஓட்லிங்க யார் டாப் 3ல இருக்கா அண்ட் யார் லிஸ்ட் 3ல இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிக் பாஸ் அப்டேட்னா வரும். அண்ட் இந்த வீக் யார் எவிட்டா நல்லா இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன் இருக்கும், ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்கும். என்ன நடக்கணும் பொறுத்து பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப அன்அபிஷியல் ஓட்டில பாத்தீங்கன்னா கானா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. போன தடவை வந்த ஓட்டுமே இந்த தடவை வரல. போன தடவை ரொம்ப ஹையஸ்டா வந்துச்சு, இந்த தடவை அவருக்கு வரல. அதேதான் இப்ப அன்அபிஷியல் கானா இருக்காங்கன்னா அபிஷியலி கானா தான் இருக்காரு ஃபர்ஸ்ட்ல. அபிஷியல் ஓட்லயும் டாப் 1ல இருக்காரு நம்ம கானா வினோத். இவர் பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாதான் இவரால் இருக்க முடியும், இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா போன வீக்கோட இந்த வீக் ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த வீக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட் போட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டாதான் இவர் நம்ம ஸ்டேஜ்ல நிக்கிறது நம்மளால பார்க்க முடியும், இல்லாட்டி அவ்வளவுதான். அண்ட் செகண்ட் அன்அபிஷியல் யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா சபரி இருக்காரு. அபிஷியல் ஓட்லயே சபரி தான் இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நாமினேட்ல வந்திருக்காரு. ஐ மீன் 2 வீக்ஸ் கழிச்சு நாமினேஷன் வந்திருக்காரு. அப்பயும் டாப் 2ல வந்திருக்காரு. இவர் இன்னும் கொஞ்சம் கேம் கொஞ்சம் வெளில கொண்டு வந்தா இவருக்கு நிறைய ஓட்டு வரும். கன்ஃபார்ம் இவர் டாப் 5ல இருப்பாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ணி கேமை கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சாலும் இவங்க டாப் 5ல வரதை யாராலும் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்அபிஷியல்ல கமருதீன் இருக்காரு. அபிஷியல் ஓட்லயும் கமருதீன் தான் இருக்காரு. கமருதீனுக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஓட்டோட இந்த வாட்டி ஓட்டு அவ்வளோக்கா வரல. எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரொம்ப குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் 3 வீக்காவே அவர் சரியா பண்ணல. எல்லாத்திட்டையும் வாயை விட்டுட்டு சண்டை போட்டு போயிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஓட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு. விட்டா 2 வீக்ல அவரே எலிமினேட் ஆகி வெளில போயிருவாரு. அந்த அளவுக்கு ஓட்டு குறையுது. அவரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு கேம் விளையாண்டா நல்லா இருக்கும். அதுவும் தனியா விளையாண்டா நல்லா இருக்கும், குரூப் ஜாயின் பண்ணாம. அபிஷியல் ஓட்லயும் சரி அன்அபிஷியல் ஓட்லயும் சரி 4th பிளேஸ்ல சாண்ட்ரா தான் இருக்காங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு ஓட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடோட ஓட்டும் சாண்ட்ராக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இவங்களும் கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ணாதான் நம்ம இவங்களையும் அட்லீஸ்ட் டாப் 10 பார்க்க முடியும், இல்லாட்டி அவங்களையும் எலிமினேட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ஓட்டு கம்மியா தான் இருக்கு. இவருக்கு கொஞ்சம் கேம் சேஞ்ச் பண்ணலாம்டா இவங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப லாஸ்ட் 3 தான் அபிஷியலையும் சரி அன்அபிஷியலும் சரி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அபிஷியலோட அன்அபிஷியல்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அன்அபிஷியல் யார் கஸ்ட் 3ல இருக்காங்க பாத்தீங்கன்னா வியானா, FJ, ரம்யா, அவங்க 3 பேர் இருக்காங்க. ஆனா அபிஷியல்ல 5th FJ, 6th வியானா, 7th ரம்யா சொல்றாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் அபிஷியலி அன்அபிஷியல் சேஞ்சிங்ல இருக்கு. இப்படியே போனா டபுள் எவிக்ஷன் நடக்கும். அதுல வியானா போனா வியானா ரம்யா ஜோ, இல்ல வியானா FJ, இல்ல FJ ரம்யா ஜோ இப்படி போறதோட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்துச்சுன்னா கமருதீன் போறதோட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இந்த வீக் டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. போன வாட்டி தான் சொன்னாங்க, ஆனா கடைசியில ஒரு எவிக்ஷன் வச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப அபிஷியல் ஓட்டிங்ல ஆர்டர் பாத்தீங்கன்னா அபிஷியல் ஓட்டிங் டாப் 3ல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கானா வினோத், செகண்ட் சபரி, 3rd கமருதீன் இருக்காரு. இவங்க தான் டாப் 3. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4th சாண்ட்ரா இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5th FJ இருக்காரு, 6th வியானா இருக்காங்க, 7th ரம்யா ஜோ இருக்காங்க. இவங்க தான் இப்ப டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாலும் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. FJ, வியானா, ரம்யா ஜோ 3 பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இவங்க இந்த வீக் இவங்க 3 பேர்ல இருந்து 2 பேர் போனாலும் போலாம், இல்ல இதுல இருந்து ஒருத்தர், இதுக்கு மேல இருக்க சாண்ட்ரா, கமருதீன் இவங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தர், இப்படி 2 பேர்ல யாராச்சும் போனாலும் போலாம், இல்லாட்டி கீழே இருக்க 2 பேருமே போனாலும் போலாம். எதுவுமே நம்ம கெஸ் பண்ண முடியல. ஏன்னா போன வாட்டியே கெஸ் பண்ணி நம்ம பிரச்சனை அன்எக்ஸ்பெக்டடா வீக் பண்ணிட்டாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அது மட்டும் இந்த டாஸ்க் உங்களுக்கு எப்படி இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீக்கான டாஸ்க் பாத்தீங்கன்னா கோர்ட் டாஸ்க் வந்துட்டு இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேஸே வினோத் ஆதிரைக்கு கொடுத்த கேஸ் தான் நடந்துச்சு. அந்த நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வினோத்துக்கு லாயரா விக்ரம் வந்தாங்க, ஆதிரைக்கு லாயரா அரோரா வந்தாங்க. அதே போல இவங்க வினோத்தன் ஆதிரை டிசைட் பண்ணி 2 ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணாங்க. அந்த 2 ஜட்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா அமித் அண்ட் திவ்யா செலக்ட் பண்ணாங்க. இந்த கேஸ் முழுக்க என்ன போச்சுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் வச்சுதான் போச்சு. அதுக்கப்புறம் ஆதிரை வெளில இருக்கிறது உள்ள சொன்னாங்க, அதை பத்தி போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க, பார்த்தா நம்ம ஜட்ஜ் 2 பேர் அடிச்சுக்கிட்டு கடைசியில தீர்ப்பு மக்கள்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து இந்த ஆடியன்ஸ் மாரி உட்காந்து அவங்கள்ட்ட தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்லுங்க பிக் பாஸ் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க ஒரு தீர்ப்பு எடுத்துட்டு எல்லாமே கானாங்கத்துக்கு ஆதரவா சொல்லிட்டாங்க. அதனால கானா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வெற்றி பெற்றார். ஆனா இப்ப ஆடியன்ஸ் அவங்க அந்த ஹவுஸ்மேட் சொன்னதும் அமித் சொன்னதும் ஒரே தீர்ப்பு தான். ஆனா ஆடியன்ஸ் போயிட்டு வரதுக்கு டேரக்டாவே எங்கே இருந்திருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப விக்ரம் அண்ட் அரோரா செம்மையா வாதாடினாங்கன்னு சொல்லணும். 2 பேரும் பாயிண்ட்ஸ் டப்புன்னு எடுத்து வச்சாங்க. ஆனா அரோரா கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க. விக்ரம் நல்லா பண்ணாருதான் சொல்லணும், செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இன்னும் மேலும் நிறைய கேஸ் இருக்கு. அது என்னென்ன கேஸ் நான் லைவ் அப்டேட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீக் யார் எவிக்டா நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்தி.